சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்சு யார் கேட்டீங்க? இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. சொன்னா கேட்டீங்களா? கொஞ்சம் சும்மா டேய் கொஞ்சம் தண்ணி. ராம், என்னாச்சுன்னு சொல்றா. என்னமோடா எனக்கும் தெரியல. யாரோ பின்னாடி இருந்து இழுத்தா மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. இப்போ எப்படி இருக்கிறான்? ஓகேடா, பரவாயில்ல. நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஆத்மா இருக்குன்னு. எவனாவது கேட்டீங்களா? நீங்களாம் கிளம்புங்கடா, நான் அப்புறமா வரேன். ஏன்டா அப்படி சொல்ற? உன்னை தனியா விட்டுட்டு எங்களை போக சொல்றியா ராம்? எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம், சேர்ந்தே போலாம். ஹலோ ஹலோ, அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. என் உயிரை கூட அவனுக்காக நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆமா, அது ஏன் கண்ணில் தான் பட்டுச்சு. ஆனா என்ன அட்டாக் பண்ணாம உன்னை ஏன்டா அட்டாக் பண்ணுச்சு? எனக்கு எப்படிடா தெரியும்? அதை பத்தி உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நைட் வரட்டும், ஒரு ஹாஃப் போட்டு அதை ஒன்னில்லன்னு பண்ணிடுறேன். இன்னைக்கு அதான் நானு ஒரு கை பாக்குறேன். டேய் வாடா. ராம், நீ முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு சரியானதுக்கு அப்புறம் போலாம். ஓகே ராம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகேடா. நிஜமாவே இங்க பேய் இருக்கா? ஓகே ராம். நம்ம இங்க வந்து 2 நாள் ஆயிடுச்சுடா. என்னோடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க இருக்க போறோம்னு தெரியல. இருப்போம், நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? இங்க இந்த பேயை தவிர வேற என்ன இருக்குடா? நேத்து வரைக்கும் ஒருத்தன் கூட தான் விளையாடிட்டு இருந்தது. இன்னைக்கு ராம் கூட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ராத்திரி ஆனா போதும்டா, வந்துடுது. இன்னைக்கு ராத்திரி வந்து என்ன பண்ண போதோ என்னவோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேயா நானா பாத்துக்கிறேன்னு, அதுக்காக தானே நான் தண்ணி அடிக்கலாம்னு சொன்னேன். அப்போ ஊத்து. ஒரு பெங்க போட்டு சொல்றேன். டேய், சரக்கு ரசிச்சு குடிக்கிறோம்டா, கழனி தண்ணி மாதிரி இல்ல. இருக்கிறது ஒரே ஒரு பாட்டில். இன்னொரு பெகு ஊத்துறா. சீ, வாய மூடு. இந்த பாட்டில் முடிஞ்சதுன்னா வாங்கிட்டு வர கூட ஆள் இல்ல. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு உசுறு. வேணும்னு அவனே கேளு. இதோ வந்துட்டான் பாரு. வாடா மாமா, உட்கார உட்கார். இப்ப பாரு. டேய், நான் யாரா உனக்கு? கடவுள் கொடுத்த ஃப்ரெண்டுடா. அடேங்கப்பா. டேய், இது அவனுக்கு சொல்றான். ஆமாடா, இவன் நிஜமாவே கடவுள் கேட்டேல. வா மாமா, ஒரு பெக்கடி. இதை போட்டா ஒரு தைரியம் வரும்டா. அப்ப அந்த பேய் வரட்டும், பாத்துக்கலாம். எனக்கும் ஊத்துறா. சும்மா இருக்க மாட்டேன், ஏற்கனவே அதிகமாயிடுச்சு. இந்த மாமா, நீ குடி குடி. இந்த கடலை சாப்பிடு. டே மாமா, உனக்கு பயமா இல்லையா? பயமா? எனக்கா? இதை அடிச்சுட்டு சொல்றேன். கூப்பிடாத. நாங்க கூப்பிட்டா வராதுடா, நீயே கூப்பிடு. சொல்றேன், இத பாருடா. ஏய் பேய், இதோ வரேன். நீ வர மாட்டியா? நானே வரேன். ஏ பேய், வெளியே வா. பயந்தோடிட்டியா? என்ன உள்ள சவுண்ட் வருது? இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துறோம். வெளியே வா. என்னடா இவன் பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்? என்னடா, எதுக்கு விக்கி இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? டேய், கூப்பிடுறேன்டா. எனக்கு என்ன பயமா? அடியே பேய, என்ன வரலையா? கொஞ்சம் நவரு. பேயாக்கா, அடியே, எங்க நீ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்த வெளியே வாடி. நீ எவ்வளவுதான் கத்தினாலும் அது வராதுடா. ஏன்டா வராது? வராது. ஏன் வராது? வராதுன்னா வராது. ஏன் வராதுன்னு சொல்லுடா. டேய், அது வராது, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இங்க பேய் இல்ல, அதனால. என்னது பேய் இல்லையா? அப்போ தினமும் என்ன பயமுறுத்துனது, உச்சாப்பா வச்சதெல்லாம் பேய் வேற யாரும் இல்ல, நம்ம சாரு தான். சாருவா? நிஜமாவா? நிஜமாவா? வை என்ன இருக்கு? சாரி சாரி. அதான் வை மீ. எங்க அப்பா கிட்ட இருந்து டெய்லி ஃபோன். சீக்கிரம் போணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? வேற யாரும் கிடைக்கலையா? நீ தான் இருக்கிறதுலே நல்லவன்னு உன்னை செலக்ட் பண்ண. ஓ காட். சாரி. புரியல. நிஜமா? ஓகே, நீங்கிறதுனால சும்மா வர்றேன். நீங்கிறதுனால மட்டும்தான்.
ஆமாடா, இது ஓகே. அப்ப நீ ஏன்டா காலையில எகிரி போய் விழுந்த? என்னன்னு தெரியலடா, ஏதோ ஒரு சக்தி என்ன நிறுத்திடுச்சு. கடவுளா பார்த்து. நிறுத்துற, அடிச்சதெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. டேய் வருண், வாடா போலாம். ஏய் இல்ல, நாளைக்கு காலையில போலாம். இல்ல, இன்னும் ஒரு வாரங்க தங்கலாம். டேய் வருண், லெட்ஸ் கோ. என்னடா வாழ்க்கை இது? ஏய், ஏன் இப்படியே நிக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி? கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையா? அட, இங்க ஒரு பையன் விழுந்து கிடக்குறானே, அவனை போய் தூக்கி விடுவாங்கிற இங்கதான் கொஞ்சம் கூட இல்லையா? அடியே, எப்பதான் புரிஞ்சுப்ப நீ? இத்தனை தடவை விழுறது உனக்காக தான். அது சரி, இந்த லவ் கிவெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? எனக்கு எதுக்கு இந்த ஆசை? பொண்ணுங்களை லவ் பண்றது ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. மாறிட்டாங்க, மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க. என் நேச்சருக்கு எனக்கு இந்த லவ் எல்லாம் தேவையே இல்லை. கடவுளே, என்ன டிசைன் இது? வணக்கண்ணா. என்னடா வணக்கம். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. முதல்ல அவங்க எல்லாரையும் கூப்பிடு. ஆட, என்ன இவ்வளோ அவசரம்? வாயை மூடிக்கிட்டு முதல்ல எல்லாரையும் கூப்பிடு. போட வருவாங்க, இரு. என்னடா, இன்னைக்கு ஏதாவது புது எபிசோட் இருக்கா? என்னடா நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தான் புது எபிசோட் ஏதாவது பிளான் பண்ணிருக்கேன் கேட்கணும். உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. டேய் போதும்டா சாமி, போதும். முதல்ல போய் எல்லாரையும் கூப்பிடுங்க. போய் கூப்பிடுங்க. கூப்பிடுறா, எல்லாரையும் கூப்பிடு. வராங்க பாரு. பிரேமும் பிரியாவும் எங்க? அவங்க ரூம்ல கூட காணும். நல்லா பாத்தியா? பார்க்காம சொல்லுவேனா? வருண், நீ போய் பாரு. போடா, சீக்கிரம் வர சொல்லு, பசி கொல்லுது. என்னடா உள்ள போனோம், இன்னும் காணோம். டேய், உள்ள அவங்க இல்லடா. இல்லையா? எங்க போயிருப்பாங்க? கிளம்பணும்னு சொல்லி. டேய், நீ மேல போய் பாரு. டேய், நீ கீழே மொத்தமா தேடு. நானும் பார்க்கறேன். சரி போ. பிரியா, பிரேம், பிரியா, பிரியா, பிரேம், பிரியா, பிரேம், பிரியா, பிரேம், பிரேம், பிரியா, பிரேம், பிரியா, பிரியா, பிரேம், பிரியா, பிரேம், பிரியா, பிரேம். டேய் பிரேம், எங்கடா இருக்க? பிரேம், பிரியா. டேய், நீ பாத்தியா? எங்கேயும் இல்லடா. நீ எந்த ரூம்லயுமே இல்ல. ராம் எங்கேயும் காணோம். என்னடாச்சு? எங்கடா அவங்க? வீட்லயும் இல்ல, வெளியிலயும் இல்ல, எங்க போயிருப்பாங்க? மறுபடியும் புது எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய், உண்மையை சொல்றா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதா? ஏய், எனக்கு எப்படிடா தெரியும்? அன்னைக்கு நான் போலான்னு சொன்னப்போ போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கடா. எல்லாம் உன்னால
ஒன்னாலதான்டா, எல்லா ரிஸ்க்கும் ஒன்னாலதான். ச்சே. டே விக்கி, செகண்டுக்கு செகண்ட் மாறி போற டைம் மாதிரிடா லைஃப். ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ண, ரிஸ்க் ஃபேஸ் பண்ண. பட் பயந்துட்டேன்னா அந்த செகண்டே உன் லைஃபுக்கு எண்டு கார்டு விழுந்துரும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. டேய் ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணண்டா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டேய் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இங்க தேடுறதை விட்டுட்டு நம்ம வெளியே போய் தேடுவோம். போலாம் வாங்க. என்னடா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. யோசி வருஷம் பூரா யோசிச்சுக்கிட்டே இரு. இந்த புதுமண தம்பதிகள் எங்க போயிருப்பாங்க? முதல்ல பிரியா வீட்டுக்கு போய் பார்ப்போம். பிரியா வீட்டுக்கா? டேய் அவங்க அப்பா கையில கிடைச்சானா அவ்வளவுதான், கைமா பண்ணி கடலை போட்டுருவான்டா. டேய் அவருக்கு அவ்வளோ சீன் இல்லடா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லு. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்டா, அப்புறம் யோசிக்கலாம்.